Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்ல காய்கறி எதுவும் இல்லாத சமயத்துல வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு வச்சு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு மண் பாத்திரத்துல செய்ய போறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும். இது எல்லாமே எண்ணெயில நல்லா பொரியட்டும். அடுத்ததா 4 பச்சை மிளகாய் கீறி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. இது ரெண்டும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின பூண்டு 2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து வெங்காயத்துக்குடியே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்புக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சு அதோட ஜூஸ் இதில் சேர்த்துருக்கேன். புளி நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு அதிலிருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால், 2வது பால் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு குழம்பு இறக்கணும் அப்படின்னா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி நல்லா முழுசாக விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தேங்காய் பால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட அப்பளம் இல்லை எந்த கிழங்கு வறுவல் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.